பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விசாரணையை தீவிரப்படுத்துகிறது சிபிஐ. இந்த விவகாரத்தில் 3 பேரை திஹார் சிறையில் வைத்து விசாரிப்பதற்கு அனுமதி அளித்திருக்கிறது டெல்லி சிறப்பு நீதிமன்றம். இவர்களில் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிஷா வாக்மாரே, தனஞ்சய் நிவ்ருதி லோகாந்தே, சுபம் மதுகர் கைர்னர், இந்த 3 பேர்கிட்டையும் விசாரணை நடத்த கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை விசாரித்த டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் சிறையில் வச்சு இவங்க 3 பேர்கிட்டையும் விசாரணை நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. ஆக மொத்தம் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்துகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் விவரிக்க கேட்போம். வெங்கடேசன், சிபிஐ முன்வச்ச கோரிக்கைக்கு செவிசாய்த்து டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதியும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மருத்துவ படிப்புக்கான நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இந்த மறுதேர்வு என்பது ஜூன் 21ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சிபிஐ புலன் விசாரணை செய்து தற்போது வரை 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் மராட்டியம், ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில்தான் இந்த நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மூளையாக சூத்திரதாரிகளாக செயல்பட்ட மனிஷா வாக்மாரே, தனஞ்சய் நிவ்ருதி லோகாண்டே, சுபம் மதுகர் கைர்னர் ஆகிய 3 விசாரணை நடத்த, குறிப்பாக இவர்கள் 13 பேரும் தற்போது நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் இந்த 3 முக்கிய மூளையாக செயல்பட்ட 3 விசாரணை நடத்த அனுமதி கோரி சிபிஐ தாக்கல் செய்த மனுவை இன்று டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விசாரித்தார். இந்த 3 17, 18, 19 ஜூன் ஆகிய 3 நாட்களிலும் சிறைக்கு சென்று, திகார் சிறைக்கு சென்று அவர்களிடம் விசாரணை நடத்த தற்போது ஒரு அனுமதியை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேந்தர் மோஹித் சிங் வழங்கியுள்ளார். இதன் மூலம் இந்த கிடுக்குப்பிடி விசாரணை என்பது தொடர்ந்து நடக்கும் என்றும் விரைவில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் சிபிஐ திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.